Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 12 ஆண்டுகளுக்கு முன்பு மே 26ஆம் தேதி இந்தியாவின் 15வது பிரதமராக பதவியேற்றார் நரேந்திர தாமோதர் தாஸ் மோடி. இது இந்தியாவின் வரலாறு, அரசியல் மற்றும் பொருளாதார நிகழ்வுகளின் போக்கையே மாற்றியமைத்தது. 1984ஆம் ஆண்டிற்கு பிறகு முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு 282 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும்பான்மை வெற்றியை பெற்றது பாஜக. தேசிய ஜனநாயக கூட்டணி உறுப்பினர்களையும் சேர்த்தால் மொத்த இடங்களின் எண்ணிக்கை 336ஆக இருந்தது. இதன் மூலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு அப்போதே முடிவுரையும் எழுதப்பட்டது. 2014ஆம் ஆண்டு மே 26ஆம் தேதி ராஷ்டிரபதி பவனில் வரலாற்று சிறப்புமிக்க பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதில் தெற்காசிய நாடுகளின் தலைவர்கள் உட்பட 4000க்கும் மேற்பட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டது பெரும் சாதனையாகவே பார்க்கப்பட்டது. பாரம்பரிய குர்தா மற்றும் கோட் அணிந்திருந்த மோடி நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவில் பிறந்த முதல் பிரதமராக பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் பொருளாதார கொள்கைகளால் இந்தியாவின் பொருளாதார நிலையில் ஒரு திருப்புமுனை ஏற்பட்டது. சர்வதேச நாணய நிதியம் வழங்கிய புள்ளி விவரங்களின்படி 2014இல் இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி $2 டிரில்லியன் இருந்த நிலையில் தற்போது கிட்டத்தட்ட 2 மடங்காகி $4.187 டிரில்லியன் என்ற வியக்க வைக்கும் அளவை எட்டியுள்ளது. தற்போது உலகின் 4வது பெரிய பொருளாதாரமாக திகழும் இந்தியா ஜெர்மனியை முந்தி உலகளவில் 3வது இடத்தை பிடிப்பதற்கான அனைத்து கட்டமைப்பு முன் நிபந்தனைகளையும் கொண்டுள்ளது. GST அறிமுகம், தொழில் செய்வதை எளிதாக்கும் சீர்திருத்தங்கள், மேக் இன் இந்தியா போன்ற அமைப்பு ரீதியான காரணிகள் நாட்டின் வளர்ச்சியை உந்தி தள்ளின. பிரதமர் மோடி நிர்வாகத்தின் கீழ் உள்கட்டமைப்பு மேம்பாடு, டிஜிட்டல் பொருளாதாரத்தின் எழுச்சி போன்றவை பொருளாதார உந்து சக்தியை மேம்படுத்தியுள்ளது. பிரதம மந்திரி கதி சக்தி தேசிய பெருந்திட்டத்தின் கட்டமைப்பின் கீழ் 100 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. இது 3,50,000 கிலோமீட்டர் கிராமப்புற சாலைகளை உருவாக்கவும், தேசிய நெடுஞ்சாலை கட்டுமானத்தை ஒரு நாளைக்கு 12 கிலோமீட்டரில் இருந்து 30 கிலோமீட்டருக்கும் மேலாக அதிகரிக்கவும் வழிவகுத்தது. 2015ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட டிஜிட்டல் இந்தியா திட்டம் இந்திய நிதி தொழில்நுட்பத்துறையின் நிலப்பரப்பை முற்றிலுமாக மாற்றியமைத்தது. UPI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்தியா ஒரு மாதத்தில் 20 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள 13 பில்லியனுக்கும் மேற்பட்ட பரிவர்த்தனைகளை மேற்கொண்டு சாதனை படைத்ததுடன் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கான உலகளாவிய போட்டியில் முன்னிலை வகிக்கிறது. 2014இல் அறிமுகப்படுத்தப்பட்ட பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 50 கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு வங்கிக் கணக்குகள் திறக்கப்பட்டன. ஸ்வச் பாரத் அபியான் திட்டத்தின் கீழ் 11 கோடிக்கும் அதிகமான கழிப்பறைகள் கட்டப்பட்டது பொது சுகாதாரத்தில் வியத்தகு மேம்பாட்டை உறுதிப்படுத்தியது. 50 கோடிக்கும் மேற்பட்ட இந்தியர்களுக்கு இலவச மருத்துவ சேவை வழங்கும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம், 11 கோடிக்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு ஆண்டு நேரடி வருமானமாக 6,000 ரூபாய் வழங்கும் பிரதம மந்திரி கிஷான் திட்டம் போன்றவை பிரதமர் மோடியின் சிறப்பு மிகு திட்டங்களாக போற்றப்படுகின்றன. உயர்கல்வியை பொறுத்தவரை 2014இல் 723 பல்கலைக்கழகங்கள் இருந்த நிலையில் தற்போது 1200க்கும் மேற்பட்ட புதிய பல்கலைக்கழகங்கள் உருவாக்கப்பட்டன. தேசிய கல்விக் கொள்கை 2020 செயல்படுத்தப்பட்டதோடு 10 புதிய IITகளும் 7 புதிய IIMகளும் உருவாக்கப்பட்டன. சர்வதேச அளவில் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை என்ற கொள்கையும் G20, குவாட், பிரிக்ஸ் மற்றும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு போன்ற பலதரப்பு மன்றங்களில் இந்தியாவின் தீவிர பங்களிப்பும் இந்தியாவை ஒரு குறிப்பிடத்தக்க புவிசார் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த நாடாக உருவெடுக்க செய்தன. சமீபத்தில் நிறைவடைந்த G20 உச்சி மாநாட்டிற்கு இந்தியா திறம்பட தலைமை தாங்கியது உலக தெற்கின் ஒரு முன்னணி குரலாக அதன் முக்கியத்துவத்திற்கு ஒரு சான்றாக அமைந்தது. பிரதமர் மோடியின் பதவி காலத்தில் தேசிய பாதுகாப்பும் சட்ட ஒருங்கிணைப்பும் திருப்பு முனைகளாக அமைந்தன. 2019இல் மோடி அரசால் சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்டது. இதன் மூலம் ஜம்மு காஷ்மீர் முழுமையாக இந்திய அரசியலமைப்பில் இணைக்கப்பட்டது.
பாதுகாப்பு உபகரணங்கள் உற்பத்தியை பொறுத்தவரை தன்னிறைவு என்ற கருத்துக்கு ஆத்ம நிர்பர் பாரத் இயக்கம் உத்வேகம் அளித்தது. உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட LCA தேஜஸ் போர் விமானம் சேர்க்கப்பட்டதிலும் இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி கப்பலான INS விக்ராந்த் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டதிலும் இது அடையாளபூர்வமாக பிரதிபலித்தது. மே 7 அன்று நடைபெற்ற ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் இந்திய விமானப்படை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் வழி தாக்குதல்களை நடத்தியது. சர்வதேச எல்லையை மீறாமல் அனைத்து முகாம்களையும் அழிப்பதற்காக இந்தியா தனது சமீபத்திய இந்திய தயாரிப்பு போர் உபகரணங்களான ஸ்கால்ப் ஏவுகணைகள், ஹேமர் கிளைட் குண்டுகள் மற்றும் பிரம்மோஸ் குரூஸ் ஏவுகணைகளை பயன்படுத்தியது. மொத்தத்தில் பிரதமர் மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சி இந்தியாவின் பொற்காலமாகவே போற்றப்படுகிறது. பிரதமர் மோடியின் ஆட்சி தொடர வேண்டும், இந்தியா வல்லரசாக உயர வேண்டும் என்பதே அனைத்து தரப்பு மக்களின் பிரார்த்தனையாக உள்ளது.